கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நிலை தவறாது காதல் பயிர் வளர்த்து அன்னை தந்தையானவர்க்கு தம் பொறுப்பை விதைத்து பின்வரும் சந்ததியை பேணும் முறை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும், இல்லாதார் வாழ்க்கையிலே இன்பப்பயிர் வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாம் விதை விதைக்கணும். அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். ஒரு வழியாக தீபாவளி முடிஞ்சு போச்சு. பார்த்திங்கன்னா உலகமெங்கும் போர் பூசல் கொஞ்சம் உயரமாக இருக்குது. இருந்தாலும் பாதிப்பு சாதாரணமானது இல்லை. உலகமெங்கும் நேர்மை போயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் லஞ்சம், எங்கே பார்த்தாலும் ஊழல், எங்கே பார்த்தாலும் கலகம், எங்கே பார்த்தாலும் போர், இங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா சர்வாதிகாரம், எங்கே பார்த்தாலும் அந்த வல்லதிகாரம் என்ன பண்ணுது, நான் 100% உங்களுக்கு வரி போடுவேன், 70% போடுவேன், 75% போடுவேன்னு என்னமோ உலகத்திலேயே தான் இந்த உலகத்தையே ஆண்டுங்கிறவன் மாதிரி சில சர்வாதிகாரம் பேசிக்கிட்டு இருக்குது. பொய்யும் புரட்டும் கோல் வச்சுக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் நேர்மைக்கு மதிப்பு இல்லை. தர்மம்னு சொன்னாவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காலத்தில் சூழலில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி சூழலில் இப்போ உங்களுக்கு தெரியும், ஜிஎஸ்டி குறைச்சதால் நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் கோடிக்கு மேலே வியாபாரமாக தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், தமிழ்நாட்டில் தீபாவளிக்கு இதுவரையும் இல்லாத அளவுக்கு 789 கோடி, கிட்டத்தட்ட 800 கோடி வச்சுக்கோங்க. அதாவது இதுவரை இல்லாத அளவுக்கு டாஸ்மாகில் விற்பனை. பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தா ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா இப்போது முந்தா நாள் ஒரு 9 வயது பையன் தன் தாய் படிக்கணும்னு அதிகமாக அவங்க சொன்னதால் வயலுக்கு போகும்போது கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு தெரியாத மாதிரி வந்துட்டான். இதோ நம்ம தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சி பக்கத்தில், அந்த பேரெல்லாம் போடலை. பார்த்திங்கன்னா அந்த அம்மா நீ படிக்கணும்னு சொன்ன உடனே அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த 9 வயசு பையன், 9ஆவது படிக்கிற பையன், 14 வயசு, வயலுக்கு போகும்போது அம்மா கழுத்தை பிடிச்சி கொண்டுட்டு என்ன பண்ணான்னு தெரியாத மாதிரியே வந்துடுறான். எல்லாம் தேடுற மாதிரி தேடுறான் கூட. கடைசியில் பார்த்தா பையன் பிடிபடுறான். அந்த பையனுடைய மனதுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பாய்சனை, இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை, இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யறதுக்கு தூண்டது யாருன்னா நாம் எல்லாரும் தான், இந்த சமூகம் தான். இந்த உலகம் அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறது, பொருளாதாரத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் சமூகத்தை விட்டுவிட்டது. சமூகம் என்கிற கட்டுமானம், அந்த கட்டுமானத்தினுடைய கீழே இருக்கிற அடிப்படையான குடும்பம், இந்த ரெண்டும் சரி இருந்தால் தான், நியாயமாக சொல்லப்போனால் ஒரு குடும்பம் என்னைக்கு சிதைஞ்சு போச்சோ அன்னைக்கே சமூகம் போயிடுச்சு. அந்த குடும்பம் சிதைஞ்சு போகிறதுக்கு அதுக்கு முக்கியமான காரணம் தனி மனிதனுடைய ஒழுக்க நெறிகள், அவன் கடைப்பிடிக்க வேண்டிய லட்சியங்கள், அவன் கடைப்பிடித்து ஒழுக வேண்டிய பண்புகள், பண்பு சார்ந்த இந்த சமூகத்தினுடைய நடவடிக்கைக்கு தகுந்தமாக நடக்க வேண்டிய ஒழுக்கங்கள், இது எல்லாமே சரிஞ்சு போச்சு. அந்த நிலையில் தான் ரொம்ப வருத்தப்பட்டு தான் நான் அந்த பகிர்வை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னென்னா, நேற்று ஒரு தினத்தந்தியில் ஒரு போடுற பக்கத்தில் பாருங்கள், ஒரு சின்ன செய்தி பாருங்கள். அதில் ஒரு பாவம், புதுப்பேட்டையில் தான், இந்த எக்மோர் பக்கத்தில் புதுப்பேட்டையில் ஒரு தந்தை ஒரு தாய் பாருங்கள், தெருவோரத்தில் வாழறவங்க படுத்துறது, ஒரு பாலத்துக்கு கீழே இருக்கிறாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு, பாவம் பையன் தான் கடைசி பையன் நினைக்கிறேன். அதை பாருங்கள், அந்த பக்கத்தில் போடுறேன் பாருங்கள். அதில் போட்டிருக்கு, ஏக்கம் தீராதோ ஏற்றம் வராதோன்னு சொல்லி தலைப்பை கொடுத்து இது பாருங்கள். எங்கெங்கேயோ அங்கங்கே வெடிக்காமல் விட்டு போன அந்த பட்டாசுகளெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு அப்பா. அதை இறச்சி பையனுக்கு கொடுக்குறாரு. அம்மா அந்த பையனுக்கு அந்த சோறோ இட்லியை ஊட்டுறாங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த அக்கா, அந்த பையனுடைய அக்கா சிரிக்குது. அது சொல்கிறாரு, அவங்க எழுதுகிறாங்க, அம்மா ஊட்டுறாங்க, எனக்கே வேணாம் நீயே வச்சுக்கன்னு அக்கா சொல்லுது. இந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாம் தீபாவளி எல்லாம் உலகமெல்லாம் ஊரெல்லாம் தீபாவளி கொண்டாடுற நேரத்தில் இப்படி ஒரு நிலையில் அந்த மகிழ்ச்சியாக இருக்கிறானே, இதுதானே ஒரு உண்மையான ஒரு மனநிறைவான ஒரு தீபாவளி மாதிரி சொல்லி அது கீழே போடுறாரு.
அதை பார்த்த உடனே அவங்க அவங்களுக்கு அது ஒரு மகத்தான தீபாவளியாக தெரியலாம். ஆனால் நிச்சயமாக பார்க்குற நமக்கெல்லாம் பதைச்சு போச்சு. எவ்வளவு உயர்ந்த ஒரு தமிழனுடைய கலாச்சாரம் இது, ஒரு பண்பாடு இது. எவ்வளோ பேரை நாம் வாழ வைக்கணும்னு நினைக்கிறோம். எத்தனை பண்பு நமக்கு கொடுக்கறதுக்கே தனிப்பட்ட பண்பு கொடுத்த நம்ம புறநானூறுலையும் நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்குறோம். வீரம் மட்டும் இல்லை, குடைத்தாய்மை தான் பெருசுன்னு சொல்லி நம்ம எவ்வளோ புகழ்ந்துருக்கிறோம். இந்த நேரத்தில் அதை பார்த்த உடனே அப்படியே உள்ளம் மண்டி போச்சு. பக்கத்தில் யாருமே இல்லையா, பக்கத்தில் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையா, இது எப்படி இந்த புதுப்பேட்டையில் இப்படி இது நடந்திருக்குன்னு சொல்லி எனக்கு ரொம்ப அந்த 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 நினைவுகள் ரொம்ப கடினமாக இருந்தது. எனக்கு அதை எடுத்துக்கவும் முடியல. அது மகத்தானது கிடையாது, சந்தோஷமானதே கிடையாது. அவங்கள சந்தோஷமாக அவங்க நினைக்கலாமே தவிர அதை பார்க்குற நாமெல்லாம் குற்றவாளிகளோன்னு எனக்கு நினைக்க தோணுச்சு. ஏன்னா ஈகை இல்லை, அதை இந்த உலகத்தில் நான் வாழவே முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்படி ஒரு கடல்ல இருந்து நீர்த்தாரைங்கிற பேரில் சூரியன் அந்த வெப்பம் என்ன பண்ணுது, நீர்த்தாரைங்கிற பேரில் கடல்ல இருந்து தண்ணீரை உறிஞ்சுது, தண்ணீரை உறிஞ்சி அது மேகமாக மாறுது, மேகமாக இருந்து ஒரு காற்று ஒரு குளிர் காற்று வர்ற இடத்துல அது மறுபடியும் அதை அவிழ்ந்து போய் மழையாக பொழியுது, அந்த மழை வெள்ளமாக மாறுது, அந்த மழை வெள்ளம் நதிகளாக மாறி நதிகளிலிருந்து கடலை போய் சேருது. ஒரு ரொட்டேஷன் இருக்குது, அந்த சுழற்சி இருக்குது. அந்த சுழற்சி மாதிரி நம்மளும் வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்கிறதில்ல, ஏர்ன் பண்ணுறதில்ல, நாம் வச்சிருக்கிறதில்ல, மற்றவங்களுக்கு கொடுக்காம வாழற வாழ்க்கையை வாழ்ந்துட்டனோ, அதனால தான் இவ்வளோ கேடுகளான்னு சொல்லி நினைக்க தோணுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் 2-3 விஷயம் நான் பகிர்ந்துக்கலாம்னு நான் நினச்சேன். ஒரு விஷயம், சமீபத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் திரு பாலகுருசாமி அவர் அற்புதமான கட்டுரைகள்லாம் எழுதுகிறார். அதை பற்றி கூட நான் நிறைய பேசியிருந்தேன். அவர் நீட் ஏன் தேவைப்படுது அப்படின்னு, நீட்டு வேணான்னு சொல்கிறவங்க மத்தியில் நீட் எந்த அளவுக்கு அதுக்கு உயர்ந்த விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது, எந்த அளவுக்கு சாதகமான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவர் அற்புதமான கட்டுரை எழுதிட்டே இருக்கிறார். ஆனால் ஆட்சியாளர்களோ அரசியலாளர்களோ அதை யாரும் கேட்குற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லை, புதிய கல்விக் கொள்கைகளில் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் புரிந்து கிடக்குது, அது அடுத்த தலைமுறைக்கு அது எங்கே கொண்டு போவோம், அதனால் ஏற்படுற பாதங்களை விட சாதகங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கூப்பாடாக போடுறாரு. அதை யாருமே கேட்கல. ஆனால் நான் அதை கூட பேசியிருந்தேன். ஆனால் இங்கே ஈடுபடாது. ஏன்னா இங்கே என்ன ஆகி போச்சுன்னா, அதாவது பொய்களையே இங்கே ஆட்சியாக இருக்கிற போது இங்கே உண்மைக்கெல்லாம் மரியாதை இருக்காது. அது அப்படித்தான், அது காலத்தினுடைய சாபம். அந்த வகையில் அவர் பாவம், எனக்கு திடீர்னு அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை எப்போ நான் சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பணியாளர்கள் 4 பேருக்கு 80 லட்சத்தில் தனித்தனி வீடு கட்டி கொடுத்துருக்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். தன்னுடைய பணியாளர்கள், நல்ல கவனிங்க, இந்த தனி பணியாளர்களுக்கு 80 லட்சத்தில் 4 வீடு கட்டி கொடுத்துருக்குறார். கிட்டத்தட்ட 3,20,00,000. பார்த்தீங்களா என்ன மாதிரி ஒரு எண்ணம் அந்த ஈகைன்றது மற்றவங்க இல்லாதவங்க கொடுக்கறது மட்டும் இல்லை, தன்னை சுற்றி இருக்கிறவங்க கொடுக்கணும். அதுதான் சுற்றம் தழால சொல்லுவார். 54வது அதிகாரம் சொல்லுவார், சுற்றம் தழால கொடுப்பதும் கொடுத்தலும் இன்சொல்லும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும் அப்படின்னுவார். கொடுக்கறதும் இன்சொல்லும், இந்த 2 தான் சுற்றங்களை உருவாக்கும். சுற்றம் தழால்னா ஏற்கனவே இருக்கிற சுற்றங்களை நீங்கள் கூடிக்கணும்னு அர்த்தம் ஒன்று இருக்குது. செல்வருக்கு அழகு செழுங்கிளை தாங்குதல்லே ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி அது மட்டும் இல்லை, சுற்றங்கள் ஆக்கிக்கணும். கொடுத்து 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 நம்ம எல்லாரையும் சுற்றங்கள் ஆக்கிக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்கள, கூட இல்லாதவங்களை எல்லாரும் சுற்றமாக ஆக்கிக்கணும். அந்த பாலகுருசாமி அதை படித்த உடனே கண்ணீர் வந்தது எனக்கு. அது இந்த மாதிரி ஒரு பாக்கியம் நம்ம கிடைக்க போதா நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஒரு சமீபத்தில் 2-3 நாளுக்கு முன்னால் திரு சிவசங்கரி அம்மா, இந்த எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா, ரொம்ப அற்புதம், தெரியும் அவங்களுக்கு 84 வயசு மேலே ஆகிடுச்சு. ரொம்ப அற்புதமான எழுத்துக்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது நிறைய அந்த எழுத்துலகத்தை பாடுபட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, சமூகத்தில் அக்னிசாரத்து இந்த விருதுகளெல்லாம் அறக்கட்டளையெல்லாம் ஏற்படுத்தி நிறைய செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் சமீபத்தில் பாருங்கள், அவங்க தன்னுடைய அசையா சொத்துக்கள் எல்லாம் விற்றுட்டு தன் எழுத்து மூலமாக சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் கிட்டத்தட்ட 3 கோடி, அவங்க என்ன சொல்கிறாங்க, 80 பேர் நினைக்கிறாங்க அவங்க வச்சுருக்கிற லிஸ்ட்டு, தன்னுடைய சான்றிதழ்கள், பணியாளர்கள், உதவியாளர்கள் எல்லாருக்கும் அதை பிரித்து கொடுக்குறாங்க. அதாவது இதை தான் நான் சொல்ல வந்தேன். நான் சொன்ன பார்த்தீங்களா, இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும், இல்லாதார் வாழ்க்கையிலே இன்பப் பயிர் வளர்க்கணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய விவசாயின்னு படத்தில் உடுமலை நாராயண கவி ஐயா எழுதின பாட்டு. பெரிய மாபெரும் கவிஞர் அவர், மாபெரும் திரை இசை பாடல் எழுதினவர். அவர் சொல்கிறார், இருப்பவர்கள் இதயத்தை, நான் இவ்வளோ பதிவு போடுறதுக்கு காரணமே நம்ம மனசில் இதயத்தில் இரக்கம் துளிர்க்கணும். அதனால தான் திரு எம்ஜிஆர் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன காரணம்னா, இந்த ஜென்மத்தில் இந்த கலிகாலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய கொடை உள்ளல் இருந்தாள்.
சாதாரணமாக ஆள் கிடையாது. அவர் மகான், அவர் ஒரு மனிதன். அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பற்றி பேசுகிறதெல்லாம் நான் பெருமைப்பட்டுக்கிட்டே தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த வகையில் பாருங்கள், இது 2. உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் மறைஞ்ச ரத்தன் டாட்டா, அவர் கடைசியில் எவ்வளோ சொத்துக்களை கொடுத்தாரு, அது கூட நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அப்படி விட்டுருங்க. இப்போ இருக்க சிவநாடா, இப்போ இருக்க ஐடி துறையில் பெரிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் எவ்வளோ கொடுக்குறாரு தெரியுமா? அவருடைய ஏர்ன் பண்ணுற அந்த கம்பெனி மூலமாக எவ்வளோ இந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்காரு தெரியுமா? அதை பற்றி தனியாக ஒரு பதிவு போடுறேன், விட்டுருங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 3-4 மாதம் இருக்கும், ஒரு சின்ன ஒரு குறிப்பை நான் படிக்கிறேன். அமெரிக்காவில் இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த அம்மா பெரிய சமூகவியல் சம்மந்தப்பட்ட அந்த அம்மா ஒரு பயனர் பொறுத்துறது. அந்த அம்மா ஒரு அம்மா, அவங்க பாருங்கள், திடீர்னு அந்த அமெரிக்காவில் ஒரு இடம் வராங்க. வரும்போது தெருவில் இருக்கிற ஒரு பெண்ணு, அந்த அம்மா 10 வருஷமாக தெருவில் தான் குடியிருக்குது. அந்த பெண்ணுக்கிட்ட வராங்க. வந்து அந்த காணொலி சில பேர்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மாவை அந்த 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 தெருவில் இருக்கிற வசிக்கிற பெண்ணை கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்க. கூப்பிட்டு கையில் ஒரு பரிசு பையை கொடுக்குறாங்க. பையை திறக்க சொல்கிறாங்க. திறந்தா அதில் ஒரு சாவி இருக்குது. என்ன சாவின்னு கேட்குறாங்க. வா காட்டுறன்னு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போய் அந்த அம்மாவுக்கு தங்கி இருக்கிறதுக்கு வீடையே கொடுக்குறாங்க. அந்த அம்மா யார்? அவன் பேர் கிராஸான்னு பேர். அந்த அம்மா அந்த தெருவோரம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற 10 வருஷமாக பார்த்துங்கிறாங்க. அந்த பெண் வந்து அந்த அம்மா கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு வீடு கொடுக்கணும். பாருங்கள், நம்ம உணவு கொடுக்குறோம், உடை கொடுக்குறோம், வீடையே கொடுக்குறாங்க பாருங்கள். அதாவது பணிப்பெண் வரும், பணிப்பெண்ணாக கூட பரவாயில்ல, ஒரு எங்கேயோ வாரம் கவனிக்கிறாங்க அந்த அம்மா கிராஸா. என்ன காரணம் பாருங்கள். கூட்டு போய் அந்த வீட்டில் டிவியிலிருந்து படுக்கை வசதியிலிருந்து அவ்வளோ பெரிய ஃப்ளாட்டாக அது, அதை போய் கூட்டு போய் பரிசாக கொடுக்குறாங்க. அந்த அம்மா அழுகுறாங்க. உனதாம்மா இந்த வீடு, நீ எடுத்துக்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா அழுகுறாங்க. அப்போ அந்த கிராஸாக சொல்கிறாங்க, இவங்க தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் குணம் உடையவங்க, நான் 10 வருஷமாக கவனிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் வந்து சமூக வலைதளங்களில் பண்ணுறதால கிட்டத்தட்ட அந்த அம்மாவுக்கு ஒரு 20 மில்லியன் வியூஸ் வந்து தான், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேர் அந்த வியூஸ் வந்ததால் இந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டாகிராம்கள்லாம் நிறைய பண்ணுறாங்க பொழுது அவங்க, அதுக்காகவே இந்த பரிசை கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, இதை வந்து இவங்க பதிவு பண்ணி போட்டாங்க பாருங்கள். இது கிட்டத்தட்ட 1,10,00,000 வியூஸை ஒரே சில கடகடன்னு கொடுத்துச்சான். கிட்டத்தட்ட லைக்ஸே வந்து 9 லட்சம் பேர் லைக்ஸ் பண்ணாங்களாம். பாருங்கள், இதுதானே வந்து கொடைன்னு சொல்கிறேன். அதாவது கவனிச்சுக்கிட்டே இருங்க, எங்கேயாவது யாராலும் முடியலையா கொடுங்க. இப்போ சொன்ன பாருங்கள், அது மாதிரி தான். இது ஏன் இது கூட்ட வரேன் அப்படின்னா, பாருங்கள், ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் அப்படின்னுவார். யார் வன்கணவர்? யார்? ரொம்ப மோசமானவங்க யார் தெரியுமா? எல்லாத்தையும் சம்பாதிக்கிறத வந்து தனக்குன்னு வச்சுக்கிட்டு கொடுக்காமலே இருக்காம பாரு. திருட்டுக்கும், நோய்க்கும், பிணிக்கும், மற்றபடி எல்லா அழிவுக்கும் பயன்படுமே தவிர செல்வம் மற்ற பயன்படாது. அதனால ஈகைன்னு வச்சார். ரொம்ப குறிப்பானது 22வது அதிகாரம் ஒப்புரவு அறிதல், 23 ஈகை, 24 புகழ். இந்த 30 பாடல்கள் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த 30 திருக்குறள் என்ன சொல்லும் அப்படின்னா, ஈகையை மறைமுகமாக சொல்லும் இந்த புகழ் இதெல்லாம். அதனால தான் புகழே சொல்லுவார், ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. பாருங்கள், நாம் என்ன பண்ணிட்டோம், நல்ல நெறிகளையும் நல்ல பண்புகளையும் நல்ல சிந்தனைகளையும் நம்ம உள்வாங்கவே இல்லை. அதனால தான் அப்பர் சொல்லுவார், ஈபவர்க்கு அருள் வைத்தார்னுவார், இறப்பவர்க்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார்னார். அதாவது அதையே அப்பர் சுவாமிகள் சொல்லுவார், கேட்குறவங்களுக்கு கொடுக்க வச்சான், அதனால் கொடுக்குறவங்களுக்கு அருளையும் வச்சான். அந்த அருள் எங்கே வரும் அப்படின்னா கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு வரும். அதனால தான் திரு எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கையில் இப்போ சொல்ல போகிறேன். அமெரிக்காவில் அவர் புருக்லின் போனார், தெரியும் உங்களுக்கு. 84 கடைசி 84 நவம்பர் மேலே போகிறாரு. போயிட்டு அதுக்கப்புறம் பிப்ரவரி அங்கே வராரு. அங்கே உடல்நலம் தேறிட்டார். இங்கே இருக்கிற ஏகோபித்த பிரார்த்தனைகளும் ஏகோபித்த அவருக்காக எத்தனை பேர் இறந்தாங்க தெரியுமா, அவர் பிழைக்கணும்னு சொல்லி. எத்தனை பேர் தீ குடிச்சு மாண்டாங்க, எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, எத்தனை பேர் நேர்த்திக்கடன் பண்ணிக்கிட்டாங்க, எத்தனை பேர் நாக்கு அறுத்துக்கிட்டாங்கலாம் நான் படிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான அந்த 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 இதயம் மாண்டு போகிற நிலைமையில் மீண்டு வந்துடுச்சு. மீண்டு வந்த உடனே பாருங்கள், அவர் கூட இன்றைக்கி இருக்கிறார் பெரியசாமி, பழனி பெரியசாமி. அப்போ என்ன பண்ணுறாரு, திடீர்னு பெரியசாமி ஐயாவை கூப்பிட்டு போகிறாரு எம்ஜிஆர். கூட்டுக்கிட்டு அங்கே அமெரிக்காவில் ஒரு கடை வீதிக்கு போகிறாரு. போயிட்டு திடீர்னு உள்ள நுழையிறாங்க. பார்த்தா ஒரு சுவிட்சர்லாந்தனுடைய ஸ்விஷ் வாட்சி விற்கிற, ரோலக்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு கடை. உள்ளே போகிறாங்க. சாதாரணமாகறாரு. அந்த கடைக்காரர் கவனிக்கிறாரு, பார்க்குறாரு. இது எவ்வளோன்னு கேட்குறாரு. அது எவ்வளோங்க எடுத்து பார்க்குறாரு. இதுக்கு தரம் பார்க்குறாரு, அது பார்க்குறாரு. அந்த கடைக்காரர் சாதாரணமாக நினைக்கிறாரு, ஏதோ வராரு, ஏதோ வாட்ச் வாங்க போகிறாருன்னு நினைக்கிறாரு. அப்படியே உள்ளே வராரு. உள்ளே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. என்ன வாங்க போகிறாரு, எல்லாத்தையும் இவ்வளோ பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற போதே பார்த்தா வெளியே கசகசன்னு கூட்டம். எம்ஜிஆர் வந்துடுறாங்கிறத அங்கே இருக்கிற
அமெரிக்க வாழ் இந்தியர்களெல்லாம் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே பாருங்கள் போலீஸ் வந்துடுது. என்ன இவ்வளோ கூட்டம் ஷட்டர் போட சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய கூட்டமாக பின்ன வெளியே நிற்குது. ஏன்னா எம்ஜிஆர்னு அவருக்கு தெரியுது, இவருக்கு தெரியல கடைக்காரருக்கு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஷட்டரை போட்டு என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் பார்க்குறாரு, இதெல்லாம் கேட்குறாரு, இதெல்லாம் சொல்லிட்டு மொத்தமாக கேட்குறாரு. மொத்தமாக கேட்டு சொன்ன உடனே பார்த்தா பணம் அவர் கொடுக்கல. கூட வந்த ஜி பெரியசாமி ஐயா என்ன பண்ணுறாரு, அவருடைய கோல்டு விசா கார்டு, அவர் அங்கே தானே அமெரிக்காவில் தானே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அவர் அவருடைய கோல்டன் விசா கார்டை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அந்த வாடை பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து கொடுத்துட்றாரு. பார்த்துன்னா ஒரு பெரிய தொகை, பெரிய அளவு வாட்ச். பார்த்த உடனே போலீஸ் என்ன சொல்கிறாங்க, கூட இருக்காங்க. உடனே அவங்க வந்து அவங்களுடைய உதவியாளர் என்ன பண்ணுறாரு, அந்த கடையுடைய உதவியாளர் என்ன பண்ணுறாரு, கட்டி கொண்டு போகிறாங்க. வெளியே வராங்க. எல்லாம் புரட்சித் தலைவர் வாழ்க, புரட்சித் தலைவர் வாழ்கன்னு எல்லாம் வந்து வாழ்த்துறாங்க. எங்கே போகுது வாங்கிக்கணுங்க, எங்கே எடுத்து போகிறாங்க, நேராக புரூக்லின் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. நல்லா கவனிங்க, அங்கே போனால் தான் தெரியுது. அவ்வளோ ஆட்சிகளும் அவருக்கு செர்வ் பண்ணவங்க, அவருக்கு உதவியாக இருந்த நர்ஸுங்க, அவங்களுக்கு அதுக்கெல்லாம் கிடையாது. அந்த மாடி முழுதும் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் திரு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய பரிசாக கொடுத்தாராம். இப்போ சமீபத்தில் என்னுடைய நண்பர் ஜீவா போட்டிருந்தார். நான் பார்த்ததே இல்லை, படித்தது இல்லை. இந்த செய்தி எனக்கே புதுசு. பார்த்தா எனக்கு என்னடா இது, அப்படி தான் செய்வார் எம்ஜிஆர், அதெல்லாம் விடவே மாட்டேன். பார்த்தா அந்த கடை ஓனர் அப்போ தான் நினைக்கிறாராம், என்னடா சாதாரணமாக நினச்சேன் இவ்வளோ வாட்ச் வாங்கி விட்டார். கிட்டத்தட்ட அவர் சொன்னாராம், ஒரு வருஷத்துக்கு சேல் ஆக வேண்டிய அந்த அவருடைய வாட்சுகள் ஒரே நாளில் எடுத்து போயிட்டாராம் எம்ஜிஆர். அது அப்போ கூட அவருக்கு தெரியலையா, ஒரு எம்ஜிஆர் ஏதோ வந்திருக்க அந்த ஆளுங்கள்லாம் ஒரு இந்தியாக்காரங்க தமிழ் நினச்சிருந்தாராம். ஆனால் மறுநாள் பார்த்தா எம்ஜிஆர் இன் அமெரிக்கன் ஸ்ட்ரீட்ஸ், எம்ஜிஆர் இன் அமெரிக்கன் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செய்தி வருதான். அதில் பார்த்தா எம்ஜிஆருடைய படம், பெரியசாமி கூட இருக்கிறது, இதெல்லாம் வருதான். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டாராம், இவ்வளோ பெரிய மனிதன் வந்திருக்கிறாரு, இவ்வளோ சாதாரணமாக வந்துட்டு போனாரே பாருங்கன்னு சொல்லி வியக்கிறாராம் அந்த கடை ஓனர். பாருங்கள், இதைத்தான் சொன்னேன், பரிசாகட்டும், நாம் வந்து கொடுக்கறதாக நம்ம கொடுத்து 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 சிவந்த கரம்னு சொன்னாங்க எம்ஜிஆர். சும்மா சொல்லவே இல்லை, சொல்லிக்கிட்டே போனோம். அவ்வளவு இருக்கு வாழ்க்கையில். நம்ம வாழ்க்கையினுடைய நம்ம உள்ளார்ந்த கருணை நம்ம பொங்கி வரணும். அதனால தான் கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம். என்ன பாருங்கள் வார்த்தை, யார், நம்ம கவிரஸ் கருணாசேகர் பாட்டு. கருணை பொங்கும், கருணை எங்கே வரும், கருணை வர 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 முகத்தில் தேஜஸ் வரும். உளவியல் அதான் சொல்கிறாங்க. கருணை வர 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 என்ன ஆகும், இந்த உலகத்தில் உடம்புல இருக்கிற எல்லா நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக, எதிர்ப்பு கிருமி அதிகமாகும். அது என்ன ஆகும், நோயே வராமல் இருக்கும். இந்த உலகத்தெல்லாம் நேசிக்க சொல்லும். அதனால தான் எம்ஜிஆருடைய பாட்டில் ஒரு 2 வரி எழுதியிருப்பார் புலவர், அற்புதமான பாட்டு. எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அது போல் நிலவும், எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அது போல் நிலவும், புதுமை உலகம் மலரும் நல்ல பொழுதாய் யாருக்கும் புலரும், யாரும் வாழ பாடும் காற்றும் நானும் ஒன்று தானே, இந்த நாளும் இன்று தானே, பாடும்போது நான் தென்றல் காற்று. பாருங்க, எல்லைகள் இல்லா உலகம் என் இதயமும் அதுபோல் நிலவும். என்ன வார்த்தை தெரியுமா இது? அதாவது நாம் எவ்வளோ குறுகிய எல்லை வச்சுக்கிறோம். தமிழன்றோம், அப்புறம் மேலே போனால் இந்தியன்றோம், அதுக்கு மேலே போனோம்னா நாங்கள் ஆசியான்றோம், அதுக்கு மேலே போனோம்னா உலகம்ன்றோம். இது எதுவுமே இல்லைடா, எல்லைகள் இல்லாத உலகம் மனிதன் மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. யாரும் ஊரே யாவரும் கேளீர். எல்லா ஊர் என் ஊர் தான், எல்லாரும் என் சொந்தக்காரன் தான், என் உறவினர் தான். யாரும் ஊரே யாவரும் கேளீர். கேளீர்னா உறவினர், எல்லாருமே என் உறவினர் தான். என்னுடைய மூச்சு இங்கே உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒரே மூச்சு, ஒரே காற்று. இதை புரிஞ்சினா தான் கருணையே வரும். அதனால தான் அந்த 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 சொன்ன பார்த்தீங்களா தினத்தந்தியில் ஏக்கம் தீராதோ ஏற்ற வராதோன்னு போட்டிருந்தாங்க பாருங்கள். அதை படித்த உடனே, அதை பார்த்த உடனே எனக்கு இந்த பதிவை எடுக்கணும்னு தோணுது காரணமே, பேசணும்னு தோணுது காரணமே அந்த சின்ன அந்த ஃபோட்டோ தான். இனிமேல் நம்ம அந்த மாதிரி ஃபோட்டோவை பார்க்கக்கூடாது. முடிந்த போதெல்லாம், முடிந்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாருக்கும் நம்ம அன்பு செலுத்தணும். நம்மளால் கொடுக்க முடியலையா, கவலையே படாதீங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் மற்ற நல்லாக்கணும் வாழுங்க, இன்சொல் காட்டுங்க, எதிர்படுறவங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக புண்ணையிருங்க. என்னென்ன செய்ய முடியும், மனத்தால், செயலால், எண்ணங்களால், பிரார்த்தனைகளால் என்னென்ன பண்ண முடியுமோ அதையே செய்யுங்கன்னு சொல்லி இந்த அற்புதமான பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டவங்க எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அற்புதமான தமிழ்த்தி நேயர்களே, உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த தமிழ்த்தி ஏதோ பணம் சம்பாதிக்கணும், இல்லை அது இந்த யூடியூப் மூலமாக நாம் வருமானம் பெறணுன்ற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது.
என்னுடைய தொழிலே வேறு. ஆனால் அந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்ததால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நல்லவர்களை பற்றியும் நல்லவங்களை பற்றியும் நல்ல செயல்களை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் நல்ல நல்ல இந்த உலகத்தினுடைய சிறந்தவர்களை பற்றியும் தான் நான் வந்து இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அந்த வகையில் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன். அதுவே எனக்கு பெரிய வருமானம் தான். ஏன்னா அதை விட ஒரு வருமானம் கிடைக்க போகிறது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ் தீயில பல்கி பெருகணுன்றதுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இதை வந்து இந்த மாதிரி இதை பண்ணுறதால இது வருமானம் கொடுக்குற ஒரு சேனல் கிடையாது. எனவே உங்களால் முடிந்ததுன்னா உங்கள் அன்பையும் உங்கள் உதவியையும் நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு பெரிய வலுவும் பெரிய நம்பிக்கையும் பெரிய உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லி இதுவரைக்கும் உதவினவங்களையும் இனிமேல் உதவ போகிறவங்களையும் நாங்கள் மனதார இதயபூர்வமாக வணங்குகிறேன்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன்.